வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் 6. சாரதாவின் வீட்டு வாயிற்கதவு திறந்தே இருந்தது. வேலைக்காரி வந்து போய்விட்ட அறிகுறியாக படிகளுக்கு முன்னால் கோலம் போடப்பட்டிருந்தது. அதை தாண்டி கொண்டு உள்ளே நுழைந்தாள் மீரா. முன்னறையில் காலை பத்திரிகையை புரட்டி கொண்டே இடையே கொஞ்சம் ஒரு வாய் காஃபியை உறிஞ்சி கொண்டு சாரதா உட்கார்ந்திருந்தாள். சற்று முன்புதான் படுக்கையை விட்டு எழுந்திருந்தவள் போல் அவள் காணப்பட்டாள். இன்னமும் பூரண குணமடையவில்லை என்று ஊதி போயிருந்த அவள் முகம் சொல்லியது. தாறுமாறாக நெற்றி மீதும் தோல் மீதும் தொங்கிய கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு, ஹலோ மீரா, உள்ளே வா என்று மகிழ்ச்சியுடன் அவள் அழைத்தாள். வணக்கம் டீச்சர். அம்மா 2 குடம் குழாய் தண்ணீர் பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. அதற்கென்ன, வேண்டியது பிடிச்சிக்கோ. காஃபி சாப்பிட்றியா? உபசாரமாக கேட்டாள். சாப்பிட்டு விட்டேன், தேங்க்ஸ். முதலில் 2 குடம் தண்ணீரை குடித்துவிட்டு வருகிறேன். உங்களிடம் பேச வேண்டும். அப்படி என்ன அவசரம்? அக்காவும் அக்கா கணவரும் வந்து இருக்கிறார்கள். வீடு 2 படுகிறதாக்கும். நாள் முழுவதும் நீ உழைப்பது போதாதா? ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வாக இருக்க உன் அம்மா உன்னை விட மாட்டார்களா? எங்கே அந்த சோம்பேறி உன் அண்ணி? அண்ணியால் முடியாது டீச்சர். 8 மாத கர்ப்பிணி, உடம்புக்கு முடியலை. உங்கள் அண்ணா சம்பாத்தியத்திற்கு இந்த 3வது குழந்தை தேவையா? கடுமையாக கேட்டாள் சாரதா. மீராவுக்கு பதிலளிக்க தெரியவில்லை. வேட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு பின்னால் இருந்த குழாய் அடிக்கி விரைந்தாள். பார்வதி ஏவிய பொடி வேலைகளை சடிதியில் முடித்துவிட்டு மீண்டும் குடத்துடன் சாரதாவின் வீட்டிற்குள் புகுந்தாள். உன்னை பார்த்ததும் எனக்கு அந்த காலத்து சினிமா காட்சி ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. இடுப்பிலே குடமும் உதட்டிலே புன்னகையுமாக படத்தில் தோன்றி மக்களின் உள்ளத்தை கவர்ந்துவிட்ட ஒரு பிரபல நடிகையின் ஞாபகம் வருகிறது. உண்மையாக சொல்கிறேன் மீரா, நீ ஒரு அழகான பெண், புகழ்ந்தாள் சாரதா. மீரா மகிழ்ந்து போனாள். அதே சமயம் கஸ்தூரியின் நினைவு வந்து அவள் நெஞ்சை தொட்டது. அன்று ஊருக்கு போகும் முன் கடைசியாக அவனும் அப்படித்தான் சொன்னான். மீரா, நீ எத்தனை அழகாக இருக்கிறாய் தெரியுமா? காதுகளில் மீண்டும் ஒலித்த அந்த வார்த்தைகள் அவள் மேனியை சிலிர்க்க செய்தன. என்ன ஒரு மாதிரி இருக்கிற? என்ன விஷயம்? சாரதாவின் கேள்வி அவளை விழிப்புற செய்தது. டீச்சர், உங்களிடம் ஒரு முக்கிய விஷயத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று விழுங்கி கொண்டு குடத்தை கீழே வைத்துவிட்டு தரையில் உட்கார்ந்து கொண்டாள். ஓரளவுக்கு என்னால் ஊகிக்க முடியும், ஆனால் தப்பு கணக்கு போட விரும்பவில்லை. நீயே சொல்லு, கேட்கிறேன், பரிகாசமாக பேசினாள் சாரதா. இடுப்பில் புடவை மடிப்பில் பத்திரமாக சொருகி வைத்திருந்த கடிதத்தை உருவி எடுத்தாள் மீரா. இதை படித்து பாருங்கள், பின்னர் உங்கள் அபிப்பிராயம் தேவை. சாரதா கடிதத்தை படித்தாள். அன்புள்ள மீரா, பல நாட்கள் உன்னை பிரிந்து இருக்க வேண்டும் என்ற நினைவு என்னை மிகவும் துன்புறுத்துகிறது. முன்பு ஒரு முறை உன்னிடம் நான் சொல்லியிருப்பதை ஞாபகம் இருக்கலாம். என் விடுமுறை முடியும் தருவாயில் என் சகோதரி மோகனா அமெரிக்காவிலிருந்து வரப்போகிறாள் என்று வீடு அமர்க்கலப்பட்டு கொண்டிருக்கிறது. என் சகோதரி எனக்கு தனியே ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அதை பார்த்து நான் கலங்கிவிட்டேன். உன்னிடம் நேரில் கூறி உன்னை கலவரப்படுத்த விருப்பமில்லாமல் தீவிரமாக சிந்தித்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மோகனாவின் புகுந்து விட்டு உறவினர் ஒருத்தர் பெரிய வேலையில் அமெரிக்காவில் வெகு காலமாக தங்கியிருக்கிறார். அவர்களுக்கு ஒரே பெண். அவளை நான் மணந்து கொள்ள வேண்டுமாம். அதனால் என் வருங்காலம் மிகவும் வளமாக இருக்கும் என்பது என் குடும்பத்தாரின் தீர்ப்பு. பெண்ணை பெற்றவரும் இந்த சம்பந்தத்தை பெரிதும் விரும்புவதால் மோகனா எல்லாவற்றையும் முடிவு செய்ய பறந்து வரப்போகிறாளாம். இந்த இக்கட்டான நிலையில் நான் சட்டென ஒரு முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. படிப்பு முடிந்த பின் பேசலாம் என்று இதுவரை ஒத்தி போட்டேன். இனி முடியாது. மீரா, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். அந்த துணிவில் கேட்கிறேன், நீ என்னை உடனே கல்யாணம் செய்து கொள்வாயா? படிப்பு முடியாத ஒரு மாணவன் நான். சுகமான ஒரு வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் உள்ளவன். நீ இதற்காக தயங்குவாயா? யோசித்து உன் முடிவை தெரிவி. முடியும் என்றால் உடனே பதில் போட்டுவிடு. நான் ஆவணம் செய்வேன். உன் கஸ்தூரி. சாரதா கடிதத்தை கீழே வைத்துவிட்டு மீராவை ஏற இறங்க பார்த்தாள். இவனை எத்தனை காலமாக உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? கொஞ்ச காலமாக. எதிர்பாராத சந்திப்பு. நம்பிக்கைக்கு உகந்தவனா? கண்ணியமானவர்.
ரொம்ப நல்லவர். கடிதத்திலிருந்து அவனுக்கு உன்மேல் உயிர் என்று புரிகிறது. உனக்கு அவன் மேல்? சாரதா முடிக்காது சிரித்தாள். வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு விட்டாள் மீரா. எனக்கும் அவர் மேல் ரொம்ப பிரியம் டீச்சர். கல்யாணம் செய்து கொண்டால் அவரை தான் செய்து கொள்வேன். இல்லை என்றால் இப்படியே இருந்துவிட தீர்மானித்து விட்டேன். அவளது விரல்கள் தரையில் கோலமிட்டன. அப்படி இருவரும் தீவிரமாக இருந்தால் இதில் யோசிக்க வேண்டியது ஒன்றுமில்லை. கோ ஹேட். கல்யாணம் பண்ணிக்க தயார்னு பதில் போட்டுவிடு. பதில் போடுவது சுலபம் டீச்சர். இரு பக்கத்து குடும்பத்திலும் ஏற்பட போகும் குழப்பங்களை நினைத்தால் நிறுத்தினாள் மீரா. பயத்தில் அவள் உடல் சிலிர்த்தது. புரிகிறது. சம்பாதிக்கிற பெண் நீ, குடும்பத்தின் சுமை தாங்கி. நீ கல்யாணம் செய்து கொள்வதை உன் தாயாரும் அண்ணாவும் விரும்ப மாட்டார்கள். ஒரு கோடீஸ்வரன் வழியே வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொள்வதுடன் உன் குடும்பத்தை வைத்து காப்பாற்றவும் முன் வந்தால் ஒரு சமயம் உன் தாயார் ஒப்புக்கொள்ளக்கூடும். இந்நிலையில் உன் குடும்பத்தார் ஒத்துழைக்க மாட்டார்கள், ரகளை செய்வார்கள். அவன் பக்கத்தில் இதைவிட இரட்டிப்பு எதிர்ப்பு ஏற்படும். இன்றைக்கு அவன் வேலையில்லாத ஒரு வைத்திய கல்லூரி மாணவன். ஆனால் வருங்காலத்தில் வாரி வாரி சம்பாதிக்கும் திறமையை உள்ளடக்கி கொண்டு உருவாகி வரும் ஒரு டாக்டர். எத்தனையோ பெரிய மனிதர்கள் அவனுக்கு பெண் கொடுத்து மேற்படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவார்கள். அந்த அமெரிக்க மனிதருக்கு இந்த உண்மை தெரியும். முன்பின் பாராத இந்த வரனை தன் மகளுக்கு முடிக்க அவர் துணிந்து விட்டிருக்கிறார். நிலைமை இப்படி இருக்கையில் உன்னை அவன் மணந்து கொள்வதை அவன் வீட்டவர்கள் சம்மதிப்பார்களா? நானும் இதை பற்றி ராத்திரி பூராவும் யோசித்தேன். அவர் என்னை மணந்து கொள்ள முன் வந்ததை எண்ணி பூரித்து போனேன். ஆனால் எப்படி நிறைவேற்றுவது என்ற கவலையில் குழம்பிவிட்டிருக்கிறேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இப்படி முக்கியமான திருப்பங்கள் சில சமயம் ஏற்படுவது உண்டு. தீவிரமாக யோசித்து சற்றென்று ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். அதை விட்டு வழவழவென்று பிடிப்பு இல்லாமல் குழம்பினால் ஏமாற்றம்தான் ஏற்படும். நல்ல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைத்தான் வரும். நழுவி விட்டால் நஷ்டப்பட போவது நீதான். இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும்? நகத்தை கடித்து கொண்டு திறந்த வாசல் வழியே தெரிந்த வானத்தை வெறித்து பார்த்தாள் மீரா. பயமாக இருக்கிறது. முடியாது என்று மறுக்கவும் மனம் இல்லை. துக்கத்துடன் குழறினாள். பட்டு துணையை கத்தரிப்பது போல் நீ எடுக்கும் முடிவு இருக்க வேண்டும். பிசிறுகள் கூடாது. இவனை மணந்து கொண்டவுடன் உன் வாழ்க்கை ஆனந்தமாகிவிடும் என்று வீணான நம்பிக்கைகளை உனக்கு உண்டாக்க மாட்டேன். அவன் ஒரு ஏழை மாணவன். உன் சம்பாத்தியத்தில்தான் படித்து முன்னேற வேண்டும். உங்கள் வாழ்வில் பல இடர்கள் ஏற்படலாம், சோதனைகள் பல தோன்றலாம். எல்லாவற்றையும் எதிர்த்து போராட துணிவு வேண்டும். மன வாழ்க்கை என்பது நிலவில் நடந்து போகும் இன்ப சுகம் அல்ல, காற்றாற்று வெள்ளத்திலே நாம் போடும் எதிர்நீச்சல். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நீ நழுவவிட்டால் காலம் உனக்காக காத்திருக்காது. பெற்றோர்களின் நிர்பந்தம், சகோதரியின் வற்புறுத்தல், நீ மறுத்ததால் ஏற்பட்ட ஏமாற்றம் எல்லாம் அவனை தடுமாற செய்துவிடும். பிறகு என் கதையை போல் ஆகிவிடும். ப்ளீஸ் மீரா, டோன்ட் மிஸ் யுவர் பஸ். பெருமூச்சு விட்டால் சாரதா. நன்றி டீச்சர், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு தண்ணீர் பிடிக்க அவள் எழுந்தாள். வீட்டிற்கு அவள் திரும்பிய போது அவள் தாய் கடிந்து கொண்டாள். வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு அந்த டீச்சர் கிழவியோடு கதை பேச உட்கார்ந்து விட்டியே, நல்ல பெண். கூட்டுக்கு அரைச்சி கொடு. ஒரு மூட்டை துணியை கொண்டு வந்து அவள் முன் போட்டாள் அண்ணி ரஜினி. நாங்கள் வெளியே போகப் போகிறோம். என் புடவையையும் குழந்தைகள் சட்டையையும் கொஞ்சம் இஸ்திரி போட்டு கொடு. மீரா அழுத்து கொள்ளவில்லை, கோபப்படவும் இல்லை. அவள் சிந்தனை முழுவதையும் கஸ்தூரி கொண்டு போய் விட்டிருந்தான். மறுநாள் சாப்பாட்டு நேரத்தின் போது ஆஃபீஸில் இருந்தபடியே அந்த கடிதத்தை எழுதினாள். உண்மையில் நான் மகாபாக்கியசாலி. என்னுடைய மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சம்மதம், சம்மதம், சம்மதம். போதுமா? தங்கள் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் மீரா. கடிதத்தை உரையிலிட்டு விலாசத்தை எழுதி முடித்தாள். கைப்பையை திறந்து அந்த சின்ன டைரியை எடுத்தாள். அட்டையிலிருந்து சிறு மடிப்புக்குள் சொருகி வைத்திருந்த தந்தையின் போட்டோவை எடுத்து மேஜை மீது வைத்து கொண்டாள். பிரச்சனை குவியலில் உள்ள மலை மோதும் போதெல்லாம்
அவள் அதை எடுத்து வைத்துக்கொண்டு வெகு நேரம் பார்த்து கொண்டிருப்பது வழக்கம். மறைந்து போன தந்தை ஆன்மீகமாக சதா தன் அருகில் இருந்து துணை புரிவது போல் அவளுக்கு ஓர் நினைப்பு, அதில் ஒரு தெம்பு. அன்றும் அப்படியே தந்தையின் படத்தை உற்று பார்த்தாள். கடைசியாக அவர் அவளிடம் கூறியவை நினைவுக்கு வரவே கண்கள் கலங்கின. மீரா தனக்குள்ளே பேசிக்கொண்டாள். அப்பா, இப்போ நீங்கள் உயிருடன் இருந்தால் கட்டாயம் என் முடிவை ஆதரிப்பீங்க. நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தானே உங்கள் ஆசை. வீட்டில் எத்தனை பெரிய சண்டை ஏற்பட போகிறதுன்னு எனக்கு தெரியும். அது தனியாக எதிர்த்து போராட பயமாக இருக்காப்பா. உங்கள் மீராவை தெய்வமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நானும் கஸ்தூரியும் மங்களமாக வாழ வேண்டும்னு ஆசீர்வதியுங்கள் அப்பா. உணர்ச்சிகளை தாங்க முடியாத அவள் விம்மினாள்.